அனைவருக்கும் வணக்கம். சாந்திமா சேனலிருந்து இன்று சிறுதானிய உணவு பற்றி பார்ப்போம். சிறுதானிய உணவு என்பது கம்பு, வரகு, கேழ்வரகு அதாவது ராகி அப்படின்னு சொல்லுவாங்க, சாமை, குதிரைவாலி, திணை, மக்காச்சோளம், சிறு சோளம், கொள்ளு, இது எல்லாமே சிறுதானிய வகையை சார்ந்தது. பண்டைய காலங்களிலெல்லாம் சிறுதானிய உணவு தான் அதிகமாக பயன்படுத்தி வந்தாங்க. காலப்போக்கில் அரிசியும் கோதுமையும் தான் பிரதான உணவாக மாறிவிட்டது. இப்போ நம்ம சிறுதானிய உணவுகளின் சத்துக்களையும் பயன்களையும் பற்றி பார்ப்போம். முதல்ல வரகு எடுத்து அதனுடைய பயன்களையும், அதில் எவ்வளோ சத்து இருக்குது, அது என்னென்ன நோய்களை நமக்கு தீர்வாக்குது அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். தமிழர்களின் அடிப்படை உணவாக பண்டைய காலத்தில் திகழ்ந்து வந்தது வரகு. பல நாடுகளினுடைய பாரம்பரிய உணவாகவே இந்த வரகு இருந்து வந்தது. வறட்சியான நிலத்தில் கூட இது விளையும். உடலுக்கு அதிகமான சக்தி அளிக்கக்கூடியது இந்த வரகு அரிசி. அதாவது அரிசி கோதுமையை விட இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. விரைவிலேயே செரிமானமாகக்கூடிய தன்மை கொண்டது இந்த வரகு அரிசி. இந்த வரகு அரிசியில் பாஸ்பரஸ், மக்னீசியம், மாங்கனீஸ், காப்பர், இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின் பி அப்படின்னு நிறைய சத்துக்களை கொண்டு இருக்கிறது இந்த வரகரிசி. இது என்னென்ன நோய்களை தீக்குது அப்படின்னா, என்னென்ன நோய்களை அது சரியாக்கும் அப்படின்னு பார்த்தா, சிறுநீர் பெருக்கி. சிறுநீர் பெருக்கினா சிறுநீரை அதிகப்படுத்தி அதிகமான சிறுநீரை வெளியேற்றும். அப்படி வெளியேற்றும் போது நமக்கு அங்கே உள்ளே அசுத்தமான நீரெல்லாம் இருக்காது, கல் உருவாகாது. மலச்சிக்கலை இது போக்கும். உடல் பருமனை குறைக்கும். இரத்த சர்க்கரையுடைய அளவை குறைக்குது. தேவையற்ற நச்சுக்கள் உடம்புல இருந்துச்சுன்னா அதையெல்லாம் வெளியேற்றி இரத்த ஓட்டத்தை அது சீர் செய்ய உதவுது. கல்லீரலை சீராக்கும். நரம்பு மண்டலத்தையும் எலும்புகளையும் பலப்படுத்தும். மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த வரகரிசி இருக்குது. மாதவிடாய் வயிற்று வலி வந்தாலோ அல்லது இர்ரெகுலராக மாதவிடாய் வந்தாலோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பெண்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதில் என்னென்ன உணவுகள் தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, புட்டு, வெண்பொங்கல், காரப்பணியாரம், இட்லி, புளியோதரை, உப்புமா அப்படின்னு விதவிதமான பலகாரங்கள் இதில் செய்யலாம். காலையில் டிஃபனாக இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அரிசி நமக்கு உணவுலேருந்து அரிசியை குறைச்சிக்கலாம். இப்போ அரிசியை குறைச்சிக்கும்போது நமக்கு இந்த சுகர் அதிகமாகாது. சுகர் அதிகமாகிறதுக்கு காரணமே அரிசியில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு சுகர் அதிகரிக்குது. அப்போ இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரையினுடைய அளவை எளிதில் குறைக்க முடியும். தேங்க்யூ. இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி சிறுதானியம் பற்றி சொல்லக்கூடிய பயன்கள் உங்களை சேரும். நன்றி.